ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இந்த நாளில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாளில் ஒரு காரியத்தை குறித்து உங்களோட கூட ஷேர் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம் எனக்கு. யோனா அந்த தீர்க்கதரிசி, யோனா புத்தகத்திலிருந்து யோனா தீர்க்கதரிசி, தேவன் அவரோடு பேசின சில காரியங்களை குறித்து உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வது ரொம்ப சந்தோஷம் எனக்கு. யோனா புஸ்தகத்தில் பார்த்தோம் அப்படின்னா, ஆண்டவர் சொல்கிறார், யோனா கிட்ட சொல்கிறாரு, நீ எப்பா நினிவேக்கு போப்பா அப்படின்றார். ஏன் நான் நினிவேக்கு போகணும் அப்படின்னா, நினிவே பட்டணம் வந்து கவிழ்க்கப்பட்டு போகும். இன்னும் 40 நாளில் அது வந்து கவிழ்க்கப்பட்டு போகும்போது, கொஞ்சம் இந்த செய்தி எடுத்துகிட்டு போய் அந்த நினிவே ஜனங்களுக்கு சொல்லிட்டு வா அப்படின்றார். என்னோட ரெப்ரசன்டேட்டிவா, என்னோட தீர்க்கதரிசியா. யோனா ஒரு தீர்க்கதரிசி, அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். யோனா தீர்க்கதரிசியை ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த செய்தி அங்கே எடுத்துன்னு கொண்டு போய் சேரு. இன்னும் 40 நாளில் நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும். அதனால் அந்த செய்தி அவங்ககிட்ட போய் சொல்லுப்பா அப்படின்றார். ஆனால் யோனா, நமக்கு எல்லாருக்கும் தெரியும், யோனா என்ன பண்ணாருங்க, தர்ஷிஷ்க்கு ஓடி போயிட்டார். அங்கே போகிறாரு, அங்கே காற்று வருது. அவர் மறுபடியும் மீனின் வயிற்றுக்குள்ளே வந்து நினிவேக்கு வந்து சேர்றாரு. வந்து சேர்ந்துட்ட பிறகு மறுபடியும் ஆண்டவர் அவரோட கூட பேசி என்ன சொல்கிறாருன்னா, நீ எழுந்து நினிவேக்கு போ, அங்கே போயிட்டு நான் சொல்கிறதெல்லாம் நான் உனக்கு கற்றுக் கொடுக்குற இந்த விஷயங்களை போய் அங்கே சொல்லு அப்படின்றார். என்ன விஷயங்கள் சொல்கிறார்? நினிவேக்கு நீ போ, இன்னும் 40 நாள் உண்டு, அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போம் என்று கூறினார். அவர் இன்னும் 40 நாளில் நினிவே கவிழ்க்கப்பட்டு போக போகுதுப்பா அப்படின்னு போய் நினிவேல சொல்கிறான். நினிவேல சொன்ன உடனே அந்த நினிவேல ஒரு ஜனங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள். பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் ரட்டுடுத்தி கொண்டார்கள். இந்த செய்தி நினிவேயின் ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்ட போது, தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தான் உடுத்திருந்த உடுப்பை கழற்றி போட்டு ரட்டை உடுத்தி கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தார். இந்த தேசம் முழுவதுமாக உபவாசத்தை அனுசரித்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. முதலாவதாக அவர்கள் தேவனை விசுவாசித்தாங்க. ரெண்டாவது என்ன பண்ணுறாங்களா, உபவாசத்தை செய்கிறாங்க. They are doing fasting. They are taking fasting. அவர்கள் உபவாசத்தை எடுத்தார்கள். அவர்கள் தேவனை விசுவாசித்தார்கள். இந்த 4 அதிகாரத்தை படித்தோம் அப்படின்னா ஒரு விஷயம் நமக்கு புரிய வருது. கர்த்தர் தான் இந்த நினிவேவை அழிக்க நினைச்சாரு அப்படின்னு போட்டிருக்கு. ரெண்டாவது, கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார். யோனாவை தர்ஷீஸ்க்கு போக விடாமல் கடலின் மேலே பெருங்காற்றை வரவிட்டவர் கர்த்தர் அப்படின்னு போட்டிருக்கு. ஒன்று, நினிவே பட்டணத்தை அழிக்க விரும்பினார், நினைச்சாரு, அது ஒன்று. ரெண்டாவது, சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை கர்த்தர் தான் வர வச்சார். கர்த்தர் தான் நினிவேவை அழிக்க போகிறாரு அப்படின்னு அவர் விரும்பினதா பைபிளில் எழுதப்பட்டு இருக்கிறது. கர்த்தர் பெருங்காற்றை வரவிட்டார் அப்படின்னு போடப்பட்டிருக்குது. நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த பழைய ஏற்பாட்டு முழுவதுமாக படிக்கும் பொழுது என்ன ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது என்றால், தேவன் அடிப்பார், தேவன் உதைப்பார், தேவன் கெடுப்பார், தேவன் கவிழ்த்து போடுவார், தேவன் தீங்கை செய்வார், தேவன் தீங்கை அனுமதிப்பார். இப்படி எல்லாம் தேவனை குறித்ததான ஒரு தவறான புரிதலை ஜனங்களுக்கு கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. கர்த்தர் அவர்களுக்கு சொன்ன இந்த ஆஸ்பெக்ட்லேருந்து பார்க்கலாமா, இந்த ஆஸ்பெக்ட்லேருந்து பார்க்கலாம். நினிவேல 40 நாளில் இன்னும் வந்து நினிவே வந்து கவிழ்க்கப்பட்டு போகுது. ஏன்னா அவர்களுடைய தவறான செயல்களினாலே, அவர்களுடைய தேவனை விட்டு தூரம் போன ஒரு வாழ்க்கையினாலே, அவர்கள் பொல்லாங்கான காரியங்களை செய்கிறதுனால, இந்த பொல்லாங்கான காரியத்தை அவங்க செய்கிறதுனால அப்படியே போயிட்டு முடிவு என்னமா இருக்கும், அந்த தேசமே அழிந்து போகிற ஒரு சூழ்நிலையாக இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் அங்கே நடந்துட்டுருக்கு. ஜனங்கள் பொல்லாதவைகளை செய்து கொண்டு இருக்கிறார்கள். என்ன வசனம் சொல்கிறது? அவர்கள் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு, அவர்களுடைய அக்கிரமங்கள், அவர்களுடைய கொடுமைகள், பொல்லாத வழி, அவர்கள் கைகளின் கொடுமை, அவங்களுடைய அக்கிரமம், இது எல்லாமே அவங்களோட வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். நெகட்டிவான ஒரு விஷயத்தை நம்ம செய்யும் பொழுது, எதிர்மறையான காரியங்களை செய்யும் பொழுது, அந்த எதிர்மறையான காரியங்களே அவனை அழித்து விடுகிறது. அந்த எதிர்மறையான காரியங்களே ஒருவனை அழித்து விடுகிறது. அவனை தேவனை அழிக்கணும்னு அவசியம் கிடையாது. அவன் தேவனை விட்டு தூரம் போகிறான் அப்படின்னா, அவன் தேவனுடைய வழியில் இல்லை அப்படின்னா, அவன் வேறு வழியில் செய்கிறான், பொல்லாங்கான காரியத்தை செய்கிறான், அக்கிரமத்தை செய்கிறான், ஜனங்களுக்கு தீமையை செய்கிறான், தனக்கு கேடுண்டாகும்படி அவன் தீமையை செய்கிறான் அப்படின்னா, அக்கிரமமான காரியத்தை செய்கிறான்னா, அவனுடைய அந்த அக்கிரமமான காரியம், பொல்லாத வழியும், தீங்கான காரியங்களுமே அவனுக்கு தீமையான வாழ்க்கைக்கு நிறைய கொண்டு போய் சேர்த்து. அவன் வாழ்கிறதே அப்படி தான் வாழ்கிறான். அது அவனுக்கு மரணத்தை கொண்டு போய் சேர்க்கும். அவனை மரித்து போவதற்கு ஏதுவான காரியங்களை செய்து முடிச்சிடும். நீங்கள் நினிவே பட்டணத்தோட நிலைமை அதுதான். அவங்களுடைய அக்கிரமம், அவங்களுடைய பொல்லாத வழி, அவங்களுடைய பொல்லாங்கான காரியங்கள், இது இப்படியே போனால் நினிவே அழிக்கப்பட்டு போய்டும்னு சொல்லிட்டு இன்னும் 40 நாளில் அது அழிஞ்சு போக போகுது. தேவன் பார்க்குறாரு, 40 நாளில் இன்னும் நினிவே அழிஞ்சு போயிட போகுது. ஏன்னா அவனோட அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டுற அளவுக்கு அவனுடைய அக்கிரமம் அதிகமாகிடுச்சு.
அப்போ ஆண்டவர் சொல்கிறார், யோனா கிட்ட சொல்கிறார், எப்பா கொஞ்சம் போப்பா, நினிவே பட்டணம் கவிழ்க்கப்பட்டு போகும்பா, அது அழிஞ்சு போக போகுது, கொஞ்சம் போயேன், கொஞ்சம் போய் அந்த ஜனங்களுக்கு போய் சொல்லு, நினிவே அழிய போயிடுதுப்பா, அழிய போகுது, இன்னும் 40 நாள் அழிஞ்சிட போகுது, கொஞ்சம் போய் சொல்லு அப்படின்றார். ஏன்னா இவங்களுடைய வழிகள் பொல்லாததாக இருக்கிறது, இவங்களுடைய கிரியைகள் அக்கிரம கிரியைகளாக இருக்கிறது, அவங்களுடைய செயல்கள் எல்லாம் பொல்லாங்கானதாக இருக்கிறபடினால, இப்படியே நீங்கள் போனீங்கன்னா இந்த நினிவே அழிஞ்சு போயிடும், இந்த 40 நாளில் ஒன்றும் அழிஞ்சிட போகுது, ஏன்னா கொஞ்சம் போய் சொல்லுப்பா அப்படின்னா, நான் நினிவேக்கெல்லாம் நான் போக மாட்டேன், நான் தர்ஷேஷுக்கு ஓடி போகிறேன்னு ஓடுறேன். ஏன்னா தேவன் தீங்கு செய்கிறவர் அல்ல, அவன் ஒன்றை புரிந்து வைத்திருந்தான், அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன், அவர் இரக்கமுள்ளவர், ஜனங்களை அழிக்க மாட்டார், அவர் மன உருக்கம் உள்ளவர், அவர் நீடிய சாந்தம் உள்ளவர், மிகுந்த கிருபை உள்ளவர், தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன். அதை புரிஞ்சுக்கிற அவனுக்கு ஒன்றும் புரியலை. அந்த நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும், அழிஞ்சு போகும் அப்படின்னு தேவன் அழிக்க நினைக்கிறாருன்னு நினச்சிட்டான். ஆனால் அது உண்மை இல்லை, தேவன் அழிக்க நினைக்கலைங்க, அது அழிந்து போக போகுது. அதுவே அவருடைய அக்கிரமம் பெரிதாக இருப்பதனாலே அவர்களே ஒருத்தன் வீட்டை கொளுத்தி விட்டுட்டான். இன்னும் கொஞ்சம் நேரத்தில், 1 மணி நேரத்தில் என்ன ஆகிடும், வீடு மொத்தமாக எரிஞ்சு போயிடும். மொத்தமாக எரிஞ்சு போச்சுன்னா என்ன ஆகும், உள்ளே இருக்கிற ஜனங்கள் செத்து போயிடுவாங்க. அப்போ சொல்கிற ஆண்டவர் சொல்கிற, எப்பா கொடுக்குன்னு ஓடு, அவன் வீட்டை கொளுத்தி விட்டுட்டான், அது பாட்டுக்கு கொழுந்து விட்டு எரிஞ்சிட்ருக்கு, எல்லாரும் செத்து போயிட போகிறாங்க, எல்லாரும் செத்துட போகிறாங்க, எல்லாரும் அழிஞ்சிட போகிறாங்க, கொஞ்சம் போய் சொல்லுப்பா அப்படின்றார். இன்னும் 1 மணி நேரத்தில் வீடு மொத்தம் எரிஞ்சிடும்டா, அதனால் வீட்டை கொளுத்திருக்கிற பாரு, அதை கொஞ்சம் அனுப்பிச்சி விட்ரு, உனக்கே தெரியல நீ வீட்டை கொளுத்திட்ட, வீட்டை கொளுத்துறது உனக்கே தெரியல, நீ வீட்டை கொளுத்திட்ட, அதுக்கு இன்னும் 1 மணி நேரத்தில் அந்த வீடு எரிஞ்சு முடிஞ்சிடும்பா, அழிஞ்சு போயிடும், அப்புறம் உள்ளே இருக்கிற ஜனங்களும் செத்து போயிடுவாங்க, உள்ளே இருக்கிற குடும்பம் எரிஞ்சு போயிடும், அதனால் போய் சொல்லுப்பா அப்படின்றார். இந்த செய்தியை போய் சொல்கிறாரு. அவங்களுக்கு தெரியாது, அவங்க பொல்லாத வழியில் போயிட்டுருக்காங்க, அவங்க வீட்டை கொளுத்தி விட்டுட்டாங்க. இன்னும் 1 மணி நேரம் 2 மணி நேரத்தில் அந்த வீடு முழுவதுமாக எரிஞ்சு போயிடும், உள்ளே இருக்கிற ஜனங்கள் இறந்து போயிடுவாங்க. ஒரு வீடு பத்துறதுனால பக்கத்தில் இருக்கிற வீடுகளும் பற்றிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் அது ஆபத்து நிறைந்தது, அதை போய் சொல்லுப்பா ஜனங்களுக்குன்ற. அதை சொல்ல சொன்னால் தேவன் அவர் இரக்கமுள்ளவர், உருக்கமுள்ளவர், மிகுந்த கிருபை உள்ளவர், தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன். அதனால் இந்த தீமை அவர் அவங்களுக்கு செய்ய மாட்டார் அப்படின்னு அவன் நினச்சிட்டான். அதனால் நான் போக மாட்டேன், எப்படி இருந்தாலும் நீங்கள் அதை செய்ய போகிறதில்ல அப்படின்னு நினச்சிட்டான். தேவன் தான் அதை செய்கிறாருன்னு நினச்சிட்டான், ஜனங்களை அழிக்க போகிறாருன்னு நினச்சிட்டான் யோனா. ஆனால் அது உண்மை இல்லைங்க. தேவன் தீமை செய்கிறவர் அல்ல, தீமை அவரிடத்தில் இல்லை, தீமை அவரிடத்திலிருந்து வரப்போவது இல்லை, அவர்கிட்ட தீமை இல்லை. ஒரு ஊற்றிலிருந்து தித்திப்பான தண்ணீரும் கசப்பான தண்ணீரும், ஒரு ஊற்றிலிருந்து தித்திப்பான தண்ணீரும் கசப்பான தண்ணீரும் வருமானா வராது. ஒரே ஊற்றில் ஒரே தண்ணி தான் வரும். ஒன்று தித்திப்பாக இருக்கும், ஒன்று இல்லைன்னா கசப்பாக இருக்கும், ரெண்டும் கலந்தும் வராது, எதுனா ஒன்று தான் வரும். அவரிடத்துல நன்மை மட்டும்தான் இருக்கிறது, நன்மை மட்டும்தான் வரும். இன்றைக்கி அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இன்னும் 40 நாளில் அது அழிக்கப்பட்டு போக போது, கொஞ்சம் போய் சொல்லுப்பானவொடனே அவர் ஓடி தர்ஷீஷுக்கு ஓடி போயிட்டார். மறுபடியும் ஆண்டவர் அவரை தர்ஷீஷுக்கு ஓடுறாரு. கடல் கொந்தளிக்குது, பெருங்காற்று வருது. அந்த இடத்துல தேவன் தான் அந்த பெருங்காற்றை வர வச்சு யோனாவை வந்து ஆண்டவர் நினிவேக்கு போக வைக்கிறதுக்காக பிளான் பண்ணுறாரு. இந்த பிரபஞ்சமே நீங்களும் நானும் தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு ஒத்துழைக்கும். இந்த பிரபஞ்சம் தேவ சித்தத்தை நாம் நிறைவேற்றி முடிப்பதற்கான காரியங்களை அது செய்து முடிக்கும். இப்போது உங்களுக்கு ஒரு நன்மை வரணும்னா இந்த பிரபஞ்சம், ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் வேலை செய்யும் உங்களுக்கு நன்மை வருவதற்கு. ஆனால் உங்களுக்கு தீங்கு செய்ய நினைக்குமான்னா அது நினைக்காது. பிசாசு ஒருவேளை இந்த செய்தியை அவன் கொண்டு போய் சேர்க்காதபடிக்கு 1000 காரியங்களை கொண்டு வரலாம். யோனா திரும்பி ஓடுறான், தர்ஷீஷுக்கு ஓடுறான், அவன் வழி அவன் திருப்புறான், நான் போக மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறான். பெருங்காற்று வருது, தேவன் தான் பெருங்காற்று கொடுக்குறாரு, எப்படியாவது இவன் யோனா போய் சொல்லணுமேனு. அதெல்லாம் உண்மைதான். ஆனால் தேவன் தான் அழிக்க நினைக்கிறார் என்று சொல்வது தவறான ஒரு காரியம், சரியில்லாத ஒரு காரியம். ஏன் தேவன் நல்லவராக இருக்கிறார். யோனா என்ன பண்ணுறாங்க, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கடலில் அவனை தூக்கி போடுறாங்க. மீன் வயிற்றுக்குள்ளே போகிறாரு, மறுபடியும் நினிவேயில் போய் அந்த மீனை அவனை கக்குது. அந்த கடலில் அவன் அவனை தூக்கி போடும்பொழுது, அவனை தூக்கி கடலில் போடும்பொழுது அவன் ஒரு விஷயத்தை பேசுகிறான். 2ஆம் அதிகாரத்தில், என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீங்க. இந்த வேர்டெலாம் எதுக்கு வருது தெரியுமா? நிறைய பேர் இந்த வார்த்தையை பயன்படுத்தும். நான் நெருக்கத்தில் இருந்தேங்க, கர்த்தர் எனக்கு உதவி செஞ்சார். இந்த நெருக்கம் ஏன் வந்தது சொல்லுங்கள்? அந்த 2ஆம் அதிகாரம் ஃபுல்லாக படிச்சுட்டே போகணும்னா, சமுத்திரத்தின் நடுமையமாகிய ஆழத்திலே நீர் என்னை தள்ளிவிட்டீர், நீரோட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது, உம்முடைய வெள்ளங்கள் மலைகள் இன்மேல் மேல் புரண்டது, நான் உமது கண்களுக்கு எதிரே இராதபடிக்கு தள்ளப்பட்டேன், ஆகிலும் இன்னமும் உம்முடைய பரிசுத்த ஆலயத்தை நோக்குவேன். தண்ணீர்கள் பிராண பரியந்தம் என்னை நெருக்கினது, ஆழி என்னை சூழ்ந்தது, கடற்பாசி என் தலையை சுற்றி கொண்டது, பர்வதங்களின் அடிவாரங்கள் பரியந்தம் இறங்கின, பூமியின் தாழ்பால்கள் என்றென்றைக்கும் என்னை அடைக்கிறதா இருந்தது. ஆனாலும் தேவனாகி கர்த்தாவே, நீர் என் பிராணனை அழிவுக்கு தப்பிவித்தீர். இதெல்லாம் ஏன்?
தேவன் எனக்கு சொன்ன ஒரு செய்தியை என் ஜனங்களுக்கு நான் கொண்டு போய் சேர்க்கணும். அந்த ஜனங்க அழிஞ்சிட போகுதுப்பா, நீ கொஞ்சம் போப்பான்னா போல இவர். அங்கே போனால் பெரும் காற்று வருது. அவன் நினச்சிட்டான், நான் தேவனுக்கு திட்டத்துக்கு மீறி ஓடுறேன், அதனால தான் இந்த காற்று வருதுன்னு நினச்சான். ஏன் இந்த காற்றுன்னு தெரியல, பெருங்காற்று எதுக்கு வருதுன்னு தெரியல, தேவன் தான் கொடுக்குறாரு, இந்த காற்றை வந்து அனுப்புகிறாருன்னு நினச்சிட்டான். அதனால தான் சொல்கிறான், என்னால் தான் இந்த காற்று வந்துச்சு, எனத்துக்கு கடலில் போடுங்க. கடல் போட்டிங்கன்னா அந்த காற்று உங்களுக்கு அமைதலாயிடும், கடல் அமைதலாயிடும், நீங்கள் உயிரோடு போய் சேரலாம் அப்படின்னு. என்னை தூக்கி போடுங்கன்னு யோனாவை தூக்கி தண்ணியில் போட்டாங்க. தண்ணியில் போட்டு அவர் தலைவன் உள்ளே போயிட்டுருக்காரு. உள்ளே போயிட்டுருக்காரு. போயிட்டு இருக்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, மீனுக்கு கட்டளையிடுறாரு. அவன் பாரு தண்ணியில் தூக்கி போட்டுவிட்டாங்க. அவனை காப்பாற்றணும் எப்படின்னா, மீனுக்கு கட்டளையிடுறாரு ஆண்டவர். மீன் போய் அவரை அப்படியே கவிக்கொள்ளுது. மீன் வயிற்றில் போனவொடனே ஆண்டவர் ப்ரே பண்ணுறாரு. அவர் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் சரி, என் நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுறாரு. ஏன் இந்த சூழ்நிலை அவனுக்கு? அவன் தேவன் வைத்திருந்த தேவனுடைய திட்டத்தை மீறி ஓடுறதுனால. அவனுக்கு சொன்ன செய்தி என்ன? எப்பா நினிவே 40 நாள் அழுதிட போகுதுப்பா, கொஞ்சம் போப்பா, போய் சொல்லுப்பா அப்படின்றார். இவன் நினச்சிட்டான் இவர் தான் அழிக்க போகிறாருன்னு நினச்சிட்டான். இன்னொரு எண்ணமும் இருக்கிறது, அவர் அழிக்க மாட்டாரே, அவர் மிகுந்த இரக்கமுள்ள கிருபையுள்ள தேவனே, தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன் எப்படிப்பா அழிப்பார் அப்படின்னு நினச்சிட்டான் அவன். நான் போய் சொல்ல மாட்டேன், ஏன்னா நீங்கள் எப்படி இருந்தாலும் அழிக்க போகிறதில்ல, நான் ஏன் சொல்லணும், நடக்க போகாத ஒரு காரியத்தை குறித்து ஏன் சொல்லணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். என்ன பண்ணுறாரு, தர்ஷிஷ்க்கு ஓடி போகிறார். 3ஆம் வசனத்தில் 3ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, மறுபடியும் அந்த மீன் வயிற்றுக்குள்ளே போனவர் நினிவேல போய் அது அவரை வந்து விட்டுடுது. நினிவேல விட்டவனையும் யோனாவை கரையில் கக்கி விட்டது மீன். மறுபடியும் ஆண்டவர் வந்து சொல்கிறார், எப்பா நீ போப்பா, நினிவேக்கு போய் சொல்லு, உன்னை 40 நாள் அது அழிக்கப்பட்டு போகுது, கவிழ்க்கப்பட்டு போக போகுது, கொஞ்சம் போய் சொல்லுப்பா அப்படின்றார். போய் சொல்கிறான். அந்த ஜனங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? தேவனை விசுவாசித்து, ஆமாங்க இது மெய்யாக தேவ வசனம் தான், தேவன் தான் இதை எங்ககிட்ட பேசுகிறாரு, நாங்கள் தேவனை நம்புகிறோம். சோதம் குமார பட்டணத்தில் லோத்து போய் சொல்லும்போது யாரும் நம்பலை. நோவா காலத்தில் நீதியை குறித்து 120 வருஷம் பிரசங்கம் பண்ணான் நோவா, ஒருத்தரும் நம்பலை. இது மாதிரி அழிய போதுப்பா, மழை வர போதுப்பா, அழிய போதுப்பான்னா யாரும் நம்பவே இல்லை. நம்பினவங்க மட்டும் பேழையில் வந்தாங்க, நம்பாதவங்க யாரும் அது உள்ளே வரல. இன்றைக்கி நினிவே பட்டணத்து ஜனங்கள் பேழைக்குள்ளே வராங்க. சோதம் குமார ஜனங்கள் கர்த்தரை விசுவாசிக்கலை. லோத்து சொல்லும்போது நம்மளை, யோனா போய் சொல்லும்பொழுது ஜனங்கள் தேவனை விசுவாசிக்கிறாங்க. தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி ஒருவேளை கடவுள் நம்ம மேலே மனமிறங்கி இந்த தீங்கை செய்யாமல் விட்டுருவார். ஏன்னா அவன் போய் சொல்கிறான், கர்த்தர் இந்த தீங்கை உங்களுக்கு செய்ய போகிறார். ஜனங்க என்ன புரிஞ்சுக்கினாங்க? ஒருவேளை தேவன் இதை செய்யாமல் விட்டுரு. தேவன் இதை செய்ய விரும்பலிங்க. பிசாசு உங்களை அழிக்க நினைக்கிறான், தேவன் உங்களை அழிக்க நினைக்கல. பிசாசு உங்களை வாழ்க்கையை சீரடிச்சலான்னு பார்க்குறான், தேவன் உங்களை அழிக்க நினைக்கலைங்க. ஒரு விஷயத்தை இன்றைக்கி நல்லா தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தை பேசு. இன்றைக்கி தீர்க்க தரிசிகள் என்ன பண்ணுறாங்க? உலகம் அழியும் போதுன்னு சொல்கிறாங்க. இப்போ இது அழிஞ்சிடும், அப்போ இது அழிஞ்சிடும் சொல்லிட்டு அழியுமான்னு உட்காந்து வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. யோனாவும் அப்படி தான் பண்ணான். உட்காந்து என்ன மரத்துக்கு கீழே, ஆமனுக்கு செடி கீழே உட்காந்து ஒரு கொட்டாவை போட்டு என்ன சம்பவிக்குதுன்னு பார்க்கலாம் இந்த ஜனங்களுக்கு. நகரத்துக்கு சம்பவிக்க போகிறது தான் பார்க்கும் மட்டும் அதன் கீழ் நிழலில் உட்கார்ந்திருந்தான். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம், 40 நாள் அழின்னு சொன்னார், அழிஞ்சிருமான்னு பார்க்கலான்னு உட்காந்துட்டு இருக்கான். அவன் டென்ஷன் ஆகிட்டான். 4ஆம் அதிகாரத்தில் சொல்லி, யோனாவுக்கு இது மிகவும் விசனமாக இருந்தது, அவன் கடுங்கோபம் உண்டு. தேவன் அழிக்கலை, ஏன்னா தேவன் அழிக்கிறாருன்னு சொல்லி வச்சிட்டான். அங்கே தேவனை விசுவாசித்தவங்க பாதுகாக்கப்பட்டாங்க. நீவே பட்டணத்தார் தேவனை விசுவாசித்தபடினாலே இது தேவனுடைய வசனம் தான் என்று சொன்னபடினாலே தங்கள் கிரியைகளை விட்டு, அவங்க சொல்கிறாங்க 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்ல, அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள். தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார்கள். என்ன அக்கிரமம் பண்ணாங்களோ அதை அப்படி நிறுத்தினாங்க. நிறுத்திட்டு தேவனை விசுவாசித்தபடினால அவங்க அதை நிறுத்தினாங்கன்னு தேவன் பார்க்குறார். பைபிள் எப்படி போட்டிருக்குன்னா, அவர்கள் தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கு குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாமல் விட்டுட்டாரு. தேவன் செய்வேன்னு சொல்லியிருந்த தீங்கு, 40 நாள் நான் அழிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதை நான் இனிமேல் அழிக்க மாட்டேன். ஏன்னா ஜனங்க தங்கள் கிரியைகளை பொல்லாத வழிகளை விட்டு திரும்பிட்டாங்க. பைபிள் அப்படி தானே எழுதியிருக்கு. எழுதுனால தேவன் தான் தீங்க வர வைக்கிறாரு, தேவன் தான் நினிவே பட்டணத்தை அழிக்க நினைக்கிறாரு அப்படின்னு நினச்சிட்டோம் இல்லையா. இப்படிலாம் இவனை பயமுறுத்தினா தான் இவன் வந்து தேவனை விசுவாசிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு பிரசங்கம் கிளம்பிடுச்சு. அப்படி தான் பிரசங்கம் பண்ணிட்டு தேவனை ஜனங்களை பயமுறுத்தி தேவன் இப்படி பண்ணால் உன்னை அழிச்சிருவார், தேவன் இது பண்ணால் உன்னை வந்து கெடுத்துருவார், தேவன் இதை அனுமதிப்பார் வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லி ஜனங்களை பயமுறுத்தி இப்படி வாழ வைக்கலான்னு நினைக்கிறோம். தேவன் அழிக்க நினைக்கலைங்க. இப்படிப்பட்டதான ஒரு தீங்கு அவன் வீட்டை கொளுத்தி விட்டுட்டான்.
அவனுக்கே தெரியாமல் வீட்டை கொளுத்திட்டான். இன்னும் கொஞ்சம் நாளில் அது அழிஞ்சு போயிடும். 40 நாள் அது அழிஞ்சு போயிடும். இருக்கிற ஜனங்கள் எல்லாம் மாண்டு போயிடுவாங்க, செத்து போயிடுவாங்க. போய் கொஞ்சம் சொல்லுப்பா. சொன்னவொடனே ஜனங்க தேவனை விசுவாசிச்சாங்க. ஆமாம், நான் தேவனை விசுவாசிக்கிறேன், நான் தேவனை நம்புறேன்னு சொல்லிட்டு உபவாசத்தை போடுறாங்க. ஒரு வேளை கடவுள் நம்மளை காப்பாற்றிடுவார் அப்படின்னு. அவர்கள் தேவனை விசுவாசித்தார்கள். கர்த்தரை விசுவாசிக்கிறவன், தேவனை விசுவாசிக்கிறவன் செழிப்பான் என்று வேதம் சொல்கிறது. அவன் பாதுகாக்கப்படுவான் என்று வேதம் சொல்கிறது. அவன் தேவனை விசுவாசிச்சாங்க. அவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். தேவனை விசுவாசிக்கிறீங்களா? If you believe in God, if you believe Jesus Christ, you are saved. நீங்கள் பாதுகாக்கப்பட்டவர்கள் என்று வேதம் சொல்கிறது. அவர் உங்களை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். பிசாசு ஒருவனும் உங்களை தொட முடியாது. உங்களுக்கு தீங்கு செய்யலாம் என்று நினைக்கிறவர்கள் ஒருவரும் உங்களை தொட முடியாது. ஏனென்றால் நீங்கள் தேவனை நம்புகிறபடினால தேவன் உங்களை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். அவங்க நினிவே பட்டணத்தார் தேவனை நம்பினாங்க, விசுவாசிச்சாங்க. அவர்கள் அந்த அழிவிலிருந்து பாதுகாக்கப்பட்டார்கள். பிசாசு கொளுத்தி விட்டுட்டு அழிஞ்சிருமோன்னு அவன் பார்த்துட்டு இருந்தான். யோனாவும் ஒரு பக்கம் உட்காந்து தேவனை தப்பாக புரிஞ்சதுனால ஒரு பக்கம் கொட்டா போட்டு உட்காந்துட்டு அந்த கொட்டா கீழே உட்காந்துன்னு பார்க்குறான். நினிவேக்கு சம்பவிக்க போகிறத நான் பார்க்க போகிறேன் அப்படின்றான். கோபத்தில் போய் உட்காந்துங்கிறான். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம், நான் சொல்லிட்டு வந்துட்டு அழிஞ்சிட போகுதுன்னு. அப்போ அழியணும் இல்லையா? ஆனால் அழியலை. தேவன் அதை அழிக்கலன்னு பைபிளில் போட்டிருக்கு. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? ஜனங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக தேவன் யோனாவை அனுப்பினார். அதை அழிக்க வேண்டும் என்பது அவருடைய விருப்பம் அல்ல, அவருடைய திட்டமும் அல்ல, அவருடைய பிளானும் கிடையாது. அவர் ஒன்றும் ஜனங்களை திருத்தணுன்றதுக்காக அழிக்க அவர் நினைக்கல. அழிவு அவனுக்கு வரப்போகுது, அதிலிருந்து அவனை காப்பாற்றும்படியாக கர்த்தர் சொன்னார். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறு ஒன்றுக்கும் வரான். அவனை திருடனா அழிக்க வர்றதுக்கு? அவர் நல்லவருங்க, அவர் அழிக்கணும்னு நினைக்கலைங்க. அழிவு வரப்போகிறதுக்கு முன்னே அழிக்கணும் என்ன அழிச்சிட்டு போகிறதானே ஏன் ஜனங்கள்கிட்ட போய் சொல்கிறார்? ஒருவேளை ஜனங்க சொன்னால் மனம் திரும்பிடுவாங்க. இந்த மாதிரி பயமுறுத்தி அவர் தன் பக்கமாய் அவர்களை சேர்த்துக்கொள்வதில்லை, பயமுறுத்தி சேர்த்துக்கொள்வதில்லை. இன்றைக்கி அப்படிலாம் நம்ம புரிஞ்சுக்கணுன்றதுனால தான் நம்ம பிள்ளைகள் அப்படி நடத்துகிறோம். பயமுறுத்தி நம்மளுடைய வழிக்கு வர வைக்க பார்க்குறோம். பெற்றோர்கள் பிள்ளைகளை அப்படி நடத்துகிறோம். சபை ஊழியர்கள் சபை விசுவாசிகளை அப்படி நடத்துகிறார்கள். டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட் அப்படி நடத்துகிறாங்க. ஒரு பயத்துக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் ஒரு கண்ட்ரோலில் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. அன்பு பயத்தை புறம்பை தள்ளும். கடைசியில் என்ன நடக்குது? 10ஆம் வசனம் சொல்லுங்க. அதற்கு கர்த்தர், நீ பிரயாசப்படாததும் நீ வளர்க்காததும் ஒரு ராத்திரியிலே முளைத்ததும் ஒரு ராத்திரியிலே அழிந்து போனதுமான ஆமனுக்காக பரிதபிக்கிறாயே. வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற மகாநகரமாய் நினிவேக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ? இப்பா, இவ்வளோ ஜனங்க இருக்குது, இவ்வளோ ஆடு மாடு இருக்குது, அது அழிஞ்சு போகிறதுக்கு நான் நினைப்பேனா? அதை குறித்து பரிதபியாமல் இருப்பேனா? எனக்கு பரிதபிக்க முடியும், என்னால் தாங்க முடியல. அதனால தான் உன்னை போஸ்ட் சொல்கிறேன், போய் சொல்லு ஜனங்கிட்ட, அழிஞ்சு போக போகுது பா. அவங்க பற்ற வச்சிட்ட வீட்டை கொளுத்து விட்டுட்டானுங்க, அது எரிஞ்சு போக போகுது, ஜனங்க அழிஞ்சிட போகிறாங்கப்பா, கொஞ்சம் போய் சொல்லுப்பா. ஏன் எரிச்சல் வந்துச்சு உனக்குன்னா, தேவனை குறித்து தவறான ஒரு புரிதல். தேவன் அழிக்கலாம்னு நினச்சி சொன்னார், இப்போ அழிக்க வேண்டாம் அப்படின்றாரு. அதனால் அவனுக்கு கோவம் வந்துச்சு. இன்றைக்கி அநேக தீர்க்கதரிசிகள் ஜனங்களுக்கு செய்தி கொண்டு போய் சொல்ல சொன்னால் தான் சொன்னது என்னன்னு புரியாமல், தேவன் எப்படிப்பட்டவர்னு தெரியாமல் ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்த்துட்டு அந்த அழிவு நடக்குமான்னு உட்காந்து வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க. ஜனவரி 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஆராதனை, ஜனவரி 1ஆம் தேதி புது வருட ஆராதனையில் புது வருஷம் 1ஆம் தேதியே சொல்லிடுவாங்க, இந்த வருஷம் இதெல்லாம் நடக்க போகுதுப்பா, இதெல்லாம் நடக்க போகுது. வருஷம் முடிவில் பார்த்தியா நான் சொன்னேன்ல இதெல்லாம் நடக்க போகுது. இதில் என்ன சந்தோஷம்? ஜனங்கள் எத்தனையோ பேர் செத்து போனாங்களே, சுனாமி வருது, பெரிய கடல் அலை வரப்போகிறது என்று இந்த பூமியில் இருக்கிற ஜனங்களுக்கு அறிவித்தவங்க. என் தேசம் நன்மையாக இருக்கும், என் தேசம் செழிக்கும், என் தேசம் பாதுகாக்கப்படும், என் தேச ஜனங்கள் பாதுகாக்கப்பட்டு இருக்கிறார்கள், என் ஜனங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், படணும், ஜனங்கள் பாதுகாக்க இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு அறிக்கை சொல்லி நடக்க போகிறத துல்லியமாய் சொல்லுகிறவர்கள். அது நடந்து முடிஞ்ச பிறகு நான் சொன்னது நடந்துச்சு பத்தியா, நெகட்டிவான ஒரு விஷயத்த சொல்லிட்டு அது நடந்த உடனேயும் சந்தோஷப்படுறேன். இது தேவனுடைய இருதயம் அல்ல. அப்பாவோட இருதயம் ஜனங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். இடது கைக்கும் வலது கைக்கும் வித்தியாசம் தெரியாத 1,20,000 பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவன்கள் இருக்குதப்பா. நான் எப்படிப்பா அவங்கள அடிப்பேன்? ஒரு சின்ன ஒரு ஆமனுக்கு செடி ஒரே நாளில் வளர்ந்துச்சு, ஒரே நாளில் அந்த பூச்சி கடிச்சு அது பட்டு போயிடுச்சு. ஒரே ஒரு நாளில் வளர்ந்த இந்த செடிக்காக நீ இவ்வளோ பரிதபிக்கிறாய? இவ்வளோ ஜனங்கள் இருக்குது, இவ்வளோ லட்சம் ஜனங்களுக்கு மேலே இருக்கிறாங்க, மிருக ஜீவன்லாம் இருக்குது, நான் எப்படிப்பா அழிக்க நினைப்பேன்? பைபிள் இந்த கண்ணோட்டத்தில் பாருங்கள், தேவன் நன்மை செய்கிறவராக பாருங்கள்.
நோவாவின் காலத்தில் தேவன் இந்த பூமியில் ஜலப்பிரளயத்தை அவர் தான் வந்து எல்லாரையும் அழிக்க நினைச்சாரு இல்லைங்க. லோத்து சோதம் குமார பட்டணத்தை தேவன் தான் அழிக்க நினைச்சாரு இல்லைங்க. பைபிள் அப்படி போட்டிருக்கிறதுனால அப்படி நினச்சிடறோம். தேவன் தான் அழிக்க நினைச்சார். தேவனிடத்தில் அழிவு இருக்கிறதா? இல்லையே. அவர்கிட்ட பெருக்கம் இருக்கிறது, அவர்கிட்ட வளர்ச்சி இருக்கிறது, துவக்கம் அவரிடத்தில் இருக்கிறது. அவர் நன்மைக்கு காரணமாக இருக்கிறார். அந்த பூமியில இயேசு கிறிஸ்து பூமியில சுற்றி திரிந்த நாளெல்லாம் நல்லவராகவும் நன்மை செய்கிறார் சுற்றி திரிந்தார் என்று வேதம் சொல்லி. தன்னை அடிக்க நினைச்சவனை, தன்னை ஈட்டியால குத்தனவனை கூட சிலுவையில் மன்னித்த தேவன். தன் மூஞ்சில காரி துப்புனவனையும் மன்னித்த தேவன். இயேசு கிறிஸ்து வந்து பிதா எப்படிப்பட்டவர் என்பதை காண்பிக்கிறார். சிலுவையில் அவரை அறையும் போது, அவர் கன்னத்தில் அடிக்கும் பொழுது, அவருடைய தலையில முள்முடி சுட்டும் பொழுது, ஈட்டியால் அவருடைய வயிற்றுல குத்தும் பொழுது, கசப்பு கடந்த காடியை கொடுக்கும் பொழுது கூட, பிதாவே இவர்களை மன்னி, இவர்கள் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள் என்று சொல்லாரு. தவிர அவர் நினைச்சிருந்தா, இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறாங்க, உலகத்தை தேவனை அழிச்சிட்டு, தேவனை ரட்சிக்கப்படாதவங்கலாம், தேவனை விசுவாசிக்காதவங்களாம் அழிச்சிட்டு, விசுவாசிக்கிறவங்களை மட்டும் ஆண்டவர் புதிய வானம் புதிய பூமியில வைப்பாருன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அது சான்ஸே இல்லை. தேவன் வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கும். அவரோட ஆசை, அவரோட மனிதர்கள் அவருக்கு விருப்பங்க. மனுஷங்க அவரோட சந்தோஷம், மனுஷங்க அவரோட விருப்பம். ஆசையா படைத்த மனிதர்களை அவர் நேசிக்கிறாருங்க. உங்களை நேசிக்கிறார், என்னை நேசிக்கிறார், உங்கள் பிள்ளைகளை நேசிக்கிறார், உங்கள் குடும்பத்தை நேசிக்கிறார், உங்கள் உறவுகளை நேசிக்கிறார். இதை பார்த்துட்டு இருக்கிறத நீங்கள் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கட்டும், ஏற்றுக்கொள்ளாதவர்களாக இருக்கட்டும், ஜீசஸ் லவ்ஸ் யூ. our father loves you. நம்முடைய தகப்பன் நம்மை நேசிக்கிறார். அவர் உங்களுடைய தகப்பன், அவர் உங்களை நேசிக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் நல்லவர், நன்மை செய்கிறவர் என்று வேதம் தெளிவாய் சொல்லி, அவர் நல்லவராகவும் நன்மை செய்கிறவராகவும் சுற்றி திரிந்தார் என்று வேதம். பிதாவோடு இருந்த இயேசு கிறிஸ்துவுக்கு பிதாவின் குணம் இருக்கிறது. பிதாவை வெளிப்படுத்துகிறார். நான் பிதாவின் சித்தம் இல்லாம, பிதாவோட விருப்பம் இல்லாம, பிதாவின் விருப்பத்தை நிறைவேற்ற நான் வந்திருக்கிறேன் அப்படின்றார். பிதாவை அப்படியே வெளிப்படுத்தினவர் இயேசு கிறிஸ்து. வேற ஒருத்தரும் பிதாவை பத்தி சரியா சொல்லல. யோனா பிதாவை பத்தி சரியா சொல்லல. பிதா அழிக்கிறவர்னு சொல்லி கொடுத்துட்டோம். அவர் அழிக்கிறவர் அல்ல. அவர் தம்முடைய ஜனங்களை பாதுகாக்க நினைச்சார். லோத்துவை பாதுகாக்க நினைச்சாருங்க. நோவா காலத்துல ஜனங்களை பாதுகாக்க நினைச்சார். பேழையை உண்டு பண்ணுன்றார். அவ்வளவு பேழை எதுக்கு? எவ்வளவு பெரிய பேழை எதுக்கு? ஜனங்கள் பாதுகாக்கப்படணும். வந்துருங்கப்பா, பேழைக்குள்ள வந்துருங்க. தேவனை விசுவாசித்தவர்கள். அப்படியும் நோவா காலத்துல அழிந்து போன ஜனங்களுக்கு இயேசு கிறிஸ்து சிலுவையில மரித்து உயிரோடு எழுந்த பிறகு பாதாளத்துக்கு போனாராம். அவர் சிலுவையில் அறியப்பட்டது பாதாளத்தில் போது ஆவிகளில் பாதுகாக்கப்பட்ட ஆவிகள் நோவா காலத்தில் இறந்து போன ஜனங்களுக்கு போய் சுவிசேஷம் சொல்லிட்டு வந்தார். வேதத்தை தெளிவாக வாசிங்க. அவர் ஒருத்தரும் கெட்டு போக அவர் நினைக்கிறதில்ல. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு தான் நினைக்கிறேன். அருமையான இந்த நாளில் இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும். தேவன் நல்லவர் என்கிற ஒரு கண்ணோட்டத்தை வச்சு பைபிளை படிங்க. பைபிளில் கடவுள் எங்கெங்கெல்லாம் தீமை செய்திருக்கிறார், ஜனங்களை அழிக்க நினைத்திருக்கிறார், அடிச்சாரு, உதைச்சாரு, பாடுபடுத்தினாரு, துன்பப்படுத்தினாரு, பிசாசை அனுமதிச்சாரு, இப்படிலாம் காரியங்களாம் எல்லாருமே ஒரு விஷயத்தை எடுத்துப்பாங்க. நம்ம யோபுவோட கதையை எடுத்துப்பாங்க. ஆக்சுவலி யோபு கடைசியாக சொல்ல, நான் சொன்னதெல்லாம் தப்பு தான் ஆண்டவர் அப்படின்னு. ஏன்னா தேவன் தீமை செய்கிறவர் அல்ல என்பதை அவன் புரிந்து கொண்டான். இதனால் நீங்களும் நானும் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் நன்மை செய்கிறவர், அவர் ஒருவருக்கும் தீங்கு நினைக்கிறவர் அல்ல. நீ பொல்லாத வழியில் போனாலும் அந்த வழியில் உன்னை அவர் பாதுகாக்க விரும்புகிற தேவனாக இருக்கிறார். உன்னை விடுவிக்க அவர் விரும்புகிற தேவனாக இருக்கிறார். இந்த நாளில் இந்த வார்த்தை உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு நான் பிலீவ் பண்ணுறேன். இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். இது மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த பேஜை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போடுற இது மாதிரியான சில காரியங்கள், தேவனை குறித்தான சரியான புரிதல்கள் உங்களுக்கு சேரும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்கன்னா உடனுக்குடன் அது வந்துடும். பெல் பட்டன் அழுத்தி வச்சுருங்க. ஓகே, தேங்க்யூ. வீடியோ லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஏதாவது இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ், இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது கமெண்ட் சொல்லணும் அப்படின்னு ஏதாவது கமெண்ட்ஸ் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சிங்க அப்படின்னா கமெண்ட்டில் போடுங்க, தாராளமாக போடுங்க. அது நன்மையாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இது என்னை மேலும் என்னை ஊக்கப்படுத்தும், பூஸ்டப் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு நான் பிலீவ் பண்ணுறேன். பாய். ஓகே, தேங்க்யூ.